காங்கிரஸ் ஒரு வழியா தொகுதி பங்கீடு பிரச்சனையா முடிச்சிட்டு வேட்பாளரையே செலக்ட் பண்றதுக்கு முன்னேறிட்டாங்க. யார செலக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம தேர்தல் கச்சேரியில வரப்போற நாட்கள்ல பாத்துடலாம். இப்ப நம்ம சீமான் பக்கம் வருவோம். திமுக அதிமுக கூட்டணியில தான் பேச்சுவார்த்தை, தொகுதி ஒதுக்கீட்டுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சீமானுக்கு அந்த வேலையெல்லாம் இல்ல. ஏன்னா தனிச்சு நிக்கிறாரு. கால்நடைகள் மாநாடு நடத்தின மாதிரி வித்தியாசமா நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கைய சீமான் விட்டிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, ஆரம்பத்திலேயே அதிரடியா சீமான் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு சென்னை மட்டும் இல்ல 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும்னு அடிச்சு விட்டுருக்காரு. தமிழ்நாட்டுல தண்ணீர் விற்கிறதுக்கு தடை விதிச்சிருவாராம். வீடுகளுக்கு குடிக்க இலவசமா தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் அரசு வேலை உண்டா, அதாவது ஆடு மாடு வளர்க்குறவங்க அரசு பணியா அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட 3 எம்எல்ஏ தொகுதிகளுக்கு 1 எம்பி தொகுதி உருவாக்கப்படும் அடிச்சு விட்டுருக்காரு. அதை மட்டுமா சொன்னாரு? தலைமை செயலகம், சட்டமன்றம் எல்லாத்தையும் திருச்சிக்கு மாத்துறோம்னு வாக்குறுதிகளை சீமான் அள்ளி வீசியிருக்காரு. நான் அப்படி இல்லை, உன் வாழ்விடத்திலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலை வாய்ப்பை தந்துறேன், நீ அங்கேயே இருன்றேன், அங்கேயே இருக்க வச்சிருவேன் மக்களை. அவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா தலைநகரை 5 தலைநகரா பிரிச்சுறேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். 5 தலைநகர், நீ நிர்வாக தலைநகர் 5, விளையாட்டுக்கு 1, நிர்வாகத்துக்கு 1, கணினி கலைத்துறைக்கு 1, மெய்யியலுக்கு 1, கலை பண்பாட்டுக்கு 1 பிரிச்சு விட்டுருவேன். நம்முடைய கனவு என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. ஒரு தலைநகரத்தை பாக்குறதே பெரிய வேலை. இதுல இவர் 5 தலைநகர்னு சொல்றாரு. மக்கள் தான் இவருக்கு தேர்தல்ல நல்ல முடிவா சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இப்ப வேற பக்கம் போயிருவோம். கட்சி விட்டு கட்சி மாறுறது அரசியல்ல சகஜம் ஆயிடுச்சு. அதுவும் புதுசா ஆரம்பிச்ச தாவேகாவுல இருந்து நடிகை ரஞ்சனா நாச்சியார் முதலமைச்சர் முன்னிலையில திமுகவுல சேர்ந்துட்டாங்க. வழக்கமா என்ன சொல்லுவாங்க? இருந்த கட்சியை திட்டுவாங்க, சேர்ந்த கட்சிய பாராட்டி தள்ளுவாங்க. ரஞ்சனாவும் அதே தான் செஞ்சிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு நீங்களே பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில இதில் நான் இணைத்துக் கொண்டேன். பெரியார் அவர்களோட சிந்தனை, அண்ணா அவர்களின் அறிவுறுத்தல், வழிகாட்டுதல், கலைஞர் அவர்களின் பாரம்பரியம், இது எல்லாம் கலந்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்துல பயணிக்க தொடங்குறதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பாகவும், திராவிட இயக்கத்துல என்னை நினைச்சுக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பாக்குறேன். மக்கள் பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அரசியல்ல ஒவ்வொருத்தரும் பயணிக்கிறது, குறிப்பா பெண்கள் பயணிக்கிறது பாதுகாப்பும் பொறுப்பும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அத்தகைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி பெண்களுக்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. புதுசா ஒரு கட்சி வருது, மாற்றம் கொடுக்க போகுது, மக்களுக்கு மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் இவ்வளவு எழுச்சியோட தமிழக மக்களுக்கு தாவேகா பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த எலெக்ஷன்ல வராங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். மக்களுக்கு எந்த விதத்திலையும் ஏமாற்றமும் கொடுக்க விட மாட்டோம். பெண்களுக்கு எந்த விதத்திலையும் அவமரியாதையும் செய்யறதுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா பெண்களை அவமதிக்கிறத நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். அத்தகைய வகையில தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்னைக்கு நான் திமுக